அனைவருக்கும் ஆவடி வினத்தின் அன்பான வணக்கங்கள். ஒரு 2 நாள் இணையதளத்தில் பார்த்துட்டு இருக்கேன். வைகோ ஐயா பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. நான் விசாரிச்சேன், என்ன எதுக்காக பாத யாத்திரைன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக பாத யாத்திரை போறாராம். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஐயா, நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் பார்த்து நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு நீங்க அப்படியே கோரிக்கையா சொல்லியிருந்து அவர் வேலையை சரியா செஞ்சிருந்தாலே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எல்லாம் போயிருக்கும். அதை விட்டுட்டு யாரை ஏமாத்துறதுக்காக இந்த அரசியல் ஸ்டண்ட் புரியல. இன்னும் நீங்க மக்களை முட்டாளவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. போலீஸ் மாண்புமிகு தமிழக முதல்வர் கண்ட்ரோல் இருக்காங்க. அவர் கூப்பிட்டு பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை முற்றிலுமா அழிக்கணும் சொன்னாலே வித்தின் 24 ஹவர்ஸ்ல அதை செயல்படுத்திடுவாங்க. மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மக்களுக்கு புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே தெரியும் போதைப் பொருட்கள் எதனால தமிழ்நாட்டில் அதிகமாச்சுன்றதுக்கு. உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே ஒரு யூட்டன் போட்டு ஒரு மனு எழுதிட்டு முதல்வரை பார்த்து ஒரு பெட்டிஷனோட, முதல்வரே நீங்க நினைச்சாலே இந்த தமிழ்நாட்டில் போதை பொருட்களை அழிச்சிடலாம். அதனால நீங்க காவல்துறையை அவங்க வேலை செய்ய விடுங்க, நீங்களும் கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படி சொல்லி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர போகுது. நம்மளும் நிறைய இடத்துல போய் நின்று பேசணும். முதல்வர் வயசாச்சு, எதுக்கு இந்த வயசுல இந்த அரசியல் ஸ்டண்ட்? உங்களுக்கு தேவையில்லாத வேலை. மக்களை மேலும் மேலே ஏமாற்ற ட்ரை பண்ணாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் எங்க இருந்து போதைப் பொருள் வருது, எதனால தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷமா போதைப் பொருள் ஏன் அதிகமாச்சுன்னு மக்களுக்கு தெரியும். 2026 தேர்தல் மக்கள் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படிக்கு ஆவடி வினத்தின் அன்பான வணக்கம்.